ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 11ஆம் நாள் தொடக்கம். அது எப்படி இருக்கிற வாயுவாகும் என்று சொல்லப்பட்டது? பிரம்மரந்திரத்தில் தாக்கிக் கொண்டிருக்கிற சமீரணன். அப்பொழுது அறிவாயிருக்கிற வாயுவினால் செய்யப்படுகின்றது புண்ணியமும், அது உள்ளில் கூடி அல்லாமல் வெளியில் போய் முடிகிறது பாவம் என்றும் பெயர். இதனாலே ஆகும் புண்ணியம் நசித்தால் பாவம் என்று சொல்ல காரணம். அப்பொழுது பாவம் என்று சொல்வது என்னவாகும்? ஜீவனை நசிப்பிக்கிறதாகும். உமது ஜீவனை நீர் சிநேகித்திருக்கிறீரா? ஓ, நான் சிநேகித்திருக்கிறேன். ஆனால் நீ செத்து போவீரா? நான் செத்து போவேன். உங்களுடைய ஜீவனை நீர் சிநேகித்ததானால் செத்து போவதற்கு இடமுண்டா? அது எப்படி என்பது எனக்கு தெரியவில்லை. சொல்லுகிறேன். அதாவது உமது ஜீவனை நீ சிநேகித்திருந்ததானால் அந்த ஜீவனை வெளியில் விடுமோ? அந்த ஜீவனை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளேயே ஒடுக்க வல்லவா செய்ய வேண்டியது? ஆம், ஒடுக்கத்தான் செய்ய வேண்டியது. அப்பொழுது நீர் செத்து போவதற்கு இடமுண்டோ? இடமில்லை. அது மாத்திரமல்ல, உங்கள் ஜீவனை நீங்கள் சிநேகித்திருந்ததானால் மற்றொன்றினை இம்சிப்பதற்கு இடமில்லை. எப்பொழுது தன்னைத்தான் சிநேகிக்கின்றோமோ அப்பொழுது மற்றொன்றினை இம்சிக்கிறதில்லை. தன்னைத்தான் சிநேகித்தால் தன்னை விட்டு வெளியே போகிறதில்லை. தன்னை விட்டு வெளியே போகிறதில்லையானால் மற்றொன்றையும் இம்சிக்க முடியாது. அது எப்படி என்றால், இதோ பாருங்கள். ஒரு அறையோடு கூடின 2 அடுக்கு வீடு. மேலடுக்கிலுள்ள அறைக்கு மிகவும் ஜன்னல்கள் உண்டு. அதன் கீழடுக்கிற்குள் சென்று கதவை மூடி அதிலிருந்து மேலடுக்கிற்கு ஏறி போய் அதிலுள்ள ஜன்னலின் வழியாக பார்த்தால் வெளியிலுள்ள எல்லா நிலைமைகளையும் நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் வெளியில் இருக்கிற யாதொரு ஜீவிகளையும் கீழே இறங்கி வெளியில் வராமல் இம்சிக்க முடியுமா? இல்லை, இம்சிக்க முடியாது. ஆனால் மேல் சொன்ன வீட்டிற்குள்ளில் நீங்கள் இருக்கும்போது வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்ப்பதா இருந்தீர். இந்த பிரகாரமே தன்னில் இருக்கிற ஜீவன் கீழே இறங்கி வெளியில் வந்து வியாபிக்கிறது கொண்டாகும் பல இம்சைகளையும் செய்வதற்கு இடமாகிறது. அந்த ஜீவனை வெளியில் விடாமல் தன்னிலேயே உபரியாய், அதாவது மேல் பாகத்தில் ஒடுக்கினால் யாதொன்றனையும் இம்சை செய்யாமல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கலாம். அப்பொழுது மாத்திரமே ஜீவனை சிநேகித்திருக்கிறதென்று சொல்வதற்கு முடியும். அந்தப்படி ஜீவனை சிநேகிக்காமல் நம்முடைய ஜீவன் பல விஷயங்களிலும் சென்று விழுகிறது கொண்டு, அதாவது மூக்கின் வழியாயும் வாயின் வழியாயும் மற்றும் வெளியே போய் நசித்து கொண்டிருக்கிறதற்கே ஆகும் பாவம் என்று சொல்வது. அதாவது தன்னுடைய புண்ணியமாய் உள்ளிலுள்ள ஜீவசக்தியாய் இருக்கிற வாயு பாபமாக வெளியில் அனுலோப பிரதிலோபமாகி சென்று சென்று தீருகின்றது. அது எப்படி என்றால், மூக்கின் வழியாயும் மற்றும் வெளியே விடுகிறது அனுலோபமும், அவ்வழியாகத்தானே உள்ளே இழுப்பது பிரதிலோபமும் ஆகிறது. இதே பிரகாரம் கமிக்கவும் அனுகமிக்கவும் செய்து கடைசியில் தன்னிலிருந்து ஜீவன் நசித்து செத்து போகிறது. அது எப்படி என்றால், நம் உள்ளிலுள்ள சத்தாயிருக்கின்ற ஜீவன் தன்னைத்தான் அறியாமல் அது இது என்றுள்ள விஷாராதிகளால் பாவமாகி வெளியே போய்
நசித்து போகின்றது. இந்த நிலைமையாகும் பாவம். அப்பொழுது இதுவரையும் நீர் உமது ஜீவனை சிநேகித்திருக்கிறீரா? இல்லை. உமது ஜீவனை நீர் சிநேகித்தாயிருந்தால் நீர் செத்து போகுமா? செத்து போகாது. ஆனால் நாம் எதற்காக வேண்டி புண்ணியம் செய்ய வேண்டும்? செத்து போகாமல் இருப்பதற்காக. செத்தபோது அந்த பிணத்திற்கு யாதேனும் ஞாபகமோ போதமோ உண்டோ? யாதொன்றும் இல்லை. என்ன காரணம்? செத்து போனதினால். செத்தபோது அதில் என்ன இல்லை? ஜீவசக்தியாகிய வாயு இல்லை. அப்போது நம்மை ரட்சிப்பது யாராகும்? ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அதற்கே ஆகும் ஈஸ்வரன் என்று பெயர். 3ஆம் அத்தியாயம் முத்திற்று. சித்த வேதம் 4ஆம் அத்தியாயம் தொடக்கம். சிஷ்யன்: சுவாமி, முன்னத்தியாயத்தில் ஜீவசக்தியான வாயுவே ஈஸ்வரன் என்று சொன்னீர்கள் அல்லவா? அது எப்படி என்று விவரமாய் சொல்லித் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஈஸ்வரன் என்பதன் பொருள் பரண சிரேஷ்டன் என்றாகும். அதாவது ஈஸ்வரன் ஈஸ் பிளஸ் வரன், ஈஸ் பரணம், அதாவது காப்பாற்றுதல், வரன் சிரேஷ்டன். அப்போது ஈஸ்வரன் என்பதின் பொருள் பரண சிரேஷ்டன், அதாவது ஆளுவதற்குரியவன் என்றாகிறது. அந்தப்படி நம்மை ஆண்டு கொண்டிருப்பது, அதாவது காப்பாற்றுவது யாராகும்? ஜீவசக்தியாயிருக்கிற வாயுவாகும். அந்த வாயு இல்லாதிருந்தால் நாம் ஜலபானம் முதலிய பட்சணாதிகள் சாப்பிடவோ பேசவோ அசையவோ மற்றும் செய்யவோ முடியுமா? முடியாது. அது மாத்திரமல்ல, சிருஷ்டி திதி சம்காராதிகள் செய்வது ஈஸ்வரன் என்று சொல்லுகின்றோம். அது உண்மைதான். அப்படி செய்கிறது ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அதற்கு உதாரணம், இவ்விடம் ஒரு நெருப்பு கனலை கொண்டு வந்து வைத்து அதன் மேல் ஓலை சருகுகளை போட்டால் அது தானாகவே எரியுமா? எரியாது. அது எரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஊத வேண்டும். அதை எப்படி ஊதுவது? ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டாகும். அந்த வாயுவினால் என்ன உண்டாயிற்று? அக்னியினுடைய பிரகாசம் உண்டாயிற்று. அந்த பிரகாசத்தை நீங்கள் காண்பதுண்டா? காண்பதுண்டு. காணப்படுவதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? ரூபம் உண்டாயிருக்க வேண்டும். வாயுவிற்கு ரூபம் உண்டோ? இல்லை. ரூபம் யாருக்கு உண்டாயிற்று? அக்னிக்கு. அக்னியுடைய ரூபம் என்ன? பிரகாசம். அப்பொழுது பிரகாசமாய் இருக்கின்ற ரூபத்தை சிருஷ்டித்தது யார்? வாயுவாகும். அப்பொழுது சிருஷ்டிகர்த்தா யார்? ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு. அப்பிரகாரம் வாயுவால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரகாசமாகிய ரூபத்தை ஒரு விளக்கில் எண்ணெய் விட்டு திரி வைத்து அந்த திரியை ஏற்றி, அதாவது கொளுத்தி, அந்த விளக்கை பெட்டிக்குள் வைத்து பூட்டினால் எரியுமா? எரியாது. காரணம் என்ன? அதனுள்ளில் வாயு இல்லாததினால். அப்பொழுது அது எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? வாயு வேண்டும். அப்பொழுது ஸ்திதி செய்கிறது யார்? வாயுவாகும். எரிந்து கொண்டிருக்கிற பிரகாசமான ரூபத்தை அணைக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? வாயு வேண்டும். வாயுவினால் எப்படி அணைப்பது? ஊதி அணைப்பது. அப்போது சம்காரம் செய்வது யார்? வாயுவாகும். அப்போது அவ்விதம் சிருஷ்டி ஸ்திதி சம்காராதிகள் செய்கிறது யார்? ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுதான் என்று வெளிப்படுகிறது. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.